வெல்கம் டு அணுவின் உலகம். இப்போ தான் எங்கள் பாப்பாவை கிளாஸில் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கேன். டெம்பரேச்சர் பாருங்கள், என் காரில் காமிக்குதா 83 டிகிரி ஃபேரன்ஹீட் காமிக்குது. 83 டிகிரிலாம் இருந்துச்சுன்னா எங்கள் ஊரில் வந்து கேட்கவே வேணாங்க. நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, பிள்ளைங்கள்லாம் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் ஸ்னோ பெஞ்சிட்டே இருக்கும்போது எல்லாம் உள்ளேயே இருப்போம். இப்போ வந்து வெதர் நல்லா ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே பிஸி லைஃப்க்கு திரும்ப போகிறோம். நம்மளுமே வந்து நம்ம கார்டன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஒரு ஹனி கிளேஸ் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதை தான் வந்து உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, போன்லெஸ் சிக்கன் தைஸ் எடுத்திருக்கேங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல சாஃப்டாக. சிக்கன் தைஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பரு, ஆயில், இது 3 வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாஸ் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான சாஸ் தான், யாருனாலுமே வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ இது வந்து ஹனி, நான் காஸ்கோவில் வாங்கினது ரா அன்ஃபில்டர்ட் ஹனி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இது ரெண்டையும் நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூனுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் நறுக்கி. அதுக்கப்புறம் இந்த மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா 1/4 கப் 1/4 கப் எடுத்திருக்கேங்க. ஆனால் ஆக்சுவலாக அதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு, ஹனி வந்து 6 டேபிள் ஸ்பூன் ஹனி அதான் எடுத்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பெப்பர், பிளாக் பெப்பர், நல்லா மிளகு பொடி காரத்துக்கு, அது வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. அடுத்து வந்து ஆயில் வந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். இது வந்து ஈவினிங்க்கு தான் நான் பண்ணுறேன். நைட்டு வந்து எப்பயுமே வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் போயிட்டு வந்தேன்னா நல்லா இது மாதிரி ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கணும்னு நினப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தோசை ஏதாவது சாப்பிட்டா கூட எனக்கு ஓகேயாக இருக்கும், 1-2 தோசை. அதனால தான் அவளுக்கு ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஹனி கிளேஸ் சிக்கனுக்கு ரைஸ் நல்லாயிருக்கும், அதனால் வந்து ஜாஸ்மின் ரைஸ் பண்ணுறேன், அதையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த சாஸ் பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை போட்டுக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து லேசாக வறுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து பூண்டு, கொஞ்சம் பூண்டு கூட எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா ஃப்ளேவராக இருக்கும், பூண்டு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இது ரெண்டும் லேசாக வதங்கின உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாஸை ரெடி பண்ணுறதுக்கு இந்த சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஊற்றிடணும். சோயா சாஸ் ஊற்றின உடனே நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சிருங்க. அதில் பபிளாக வருது பார்த்திங்களா, ஃப்ளேமை வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஹனி எடுத்துருக்கோம்ல, அதை வந்து ஃபுல்லாக நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சாஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாகணும், அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கணும். ஆனால் கையை வந்து எடுத்துடாதீங்க, ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கெட்டியாக போயிடும். நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வரும், அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதனால தான் நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா பபிளாக வருங்க, இந்த மாதிரி நுரையாக வரும். நான் ரொம்ப நேரம் ஆகாது இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஒரு 4 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நீங்கள் வந்து எடுத்து ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சாஸு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதே வந்து இங்கே கடையிலலாம் விற்கிது, இப்போ டெரியாக்கி சாஸ் கிடைக்கிது. அந்த மாதிரி நம்ம இந்த சாஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து இது ஹெல்த்தியாக இருக்கும், எதுவுமே கலப்படம் இல்லை பார்த்திங்களா. அதனால் நமக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் எவ்வளோ வேணுமோ. இப்போ இதை வந்து இந்த கப்பில் வந்து நான் எடுத்துக்கிறேன், பாதி வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கோழி சமைச்சு முடிக்கையில் நம்ம இந்த பாதியை வந்து ஃபினிஷிங்கில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு ஹாஃப் வந்து அந்த சாஸ் பேன்லேயே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த சாஸை போட்டு திரும்ப மேரினேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ அந்த சாஸ் கூடயே இருந்துச்சுன்னா நல்லா அந்த சிக்கன் அந்த ஃப்ளேவர் இறங்கும். ஸோ இதில் வந்து நான் மிளகா பொடியோ எதுவுமே போடல. இது வந்து ஹனி கிளேஸ் சிக்கன். இப்போ மால்லலாம் போனால் பிள்ளைங்க வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரஞ்ச் சிக்கன், ஹனி கிளேஸ் சிக்கன், பைனாப்பிள் சிக்கன், அந்த மாதிரி ஸ்வீட்டாக அவங்களுக்கு அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அதை வந்து மேரினேட் பண்ணி அங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து ஜாஸ்மின் ரைஸ் சொன்னேன் பார்த்திங்களா, நான் வந்து தாய் ஜாஸ்மின் ரைஸ் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இது சும்மா நான் வந்து ஒரு 5 LB பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேங்க. அப்பப்போ இந்த மாதிரி ஐட்டம் செய்யும் போது ஜாஸ்மின் ரைஸ் பண்ணுவேன், ஸ்ருதிக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அது பார்த்திங்கன்னா 1 கப்பில் கொஞ்சம் 3/4 கப்பு எடுத்திருப்பேன் ரைஸு. அதுக்கு வந்து நல்லா கழுவிட்டு 2 கப்பு தண்ணி, 1:2 ரேஷியோ தான் ஜாஸ்மின் இது ரைஸு. ஒரு மாதிரி அது வந்து ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி வரும். அவங்களுக்கு வந்து இந்த சைனீஸ் ஃபுட் சாப்பிட்ற எஃபெக்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் இது ஜாஸ்மின் ரைஸ் போடுறது. ஸோ இது வந்து 1:2 போட்டாச்சா. நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க போகிறேன். இது நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு விசில் வந்தாலே போதுங்க, வெந்துடும், இது டக்குன்னு வெந்துடும். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ஒரு 7 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டு இதாக வரும். ஸோ அந்த ஜாஸ்மின் ரைஸில் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆயிலும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் அதுக்கு எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ ப்ரெஷர் குக் வந்து 7 மினிட்ஸ்க்கு குறைக்க போகிறேன். 7 வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து நைட்டுக்கு டின்னருக்கு வந்து இந்த ரைஸும் சிக்கனும் வச்சு கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ சிக்கன் வந்து நீங்கள் அவன்லேயும் பண்ணலாங்க. இந்த சிக்கனை வந்து அவன் வச்சுருந்தீங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டு 45 மினிட்ஸ்க்கு நீங்கள் அவனில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி வந்து ஸ்டவ் டாப்பில் தான் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் பாருங்கள் 4ல் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டவ்வில் வந்து இந்த பாத்திரம் எப்பயுமே என்னோடய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஹீட் பண்ணிக்குவேன், அப்புறம் தான் வந்து ஆயில் ஊற்றுவேன். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக குக் ஆகும். ஸோ இந்த ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வந்து பட்டர் போட்டும் செய்யலாம், சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சிக்கனை வந்து நம்ம போட்டுட்டு லேசாக ஒரு வதக்கிட்டு மூடி வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸ் ஈவினிங்லாம் ரொம்ப உட்காந்து சமைக்கிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக செய்யலாம். பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்குல்ல, அதனால் அவங்களுக்கு பிடிக்கும். நமக்கு வந்து ப்ரோட்டீன், அனிமல் ப்ரோட்டீன் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கோழியிலேருந்தே உங்களுக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதுலேயே வந்து நல்ல ஜூஸியாக வந்து சிக்கன் வெந்துடும். ஆனால் நான் வந்து இந்த ஸ்டவ் டாப்பு 4ல் தான் வச்சுருந்தேன். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ்லேயே வச்சுருந்தேங்க. அது பாட்டுக்கு கோழி வந்து குக் ஆகிட்டு இருந்தது. கோழியிலேருந்து உங்களுக்கு அந்த ஆயில் எல்லாமே வெளியில் வரும், ஃபேட் எண்ணெய்லாம் வெளியில் வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ இந்த சிக்கன்லேயே வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி போட்டு நீங்கள் அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் ஆனியன்ஸ் மட்டும் லேஸாக ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். காயெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ணாமல் வெறும் ஒயிட் ஆனியன்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பாப்பா வந்து காயெல்லாம் சேர்த்து சாப்பிட்ணுன்னா அது ஆஃப்டர்நூன் டைமில் சாப்பிட அவளுக்கு பிடிக்கும். இப்போ நைட்டு டைமுக்கு அது வேண்டாம், ஜஸ்ட் இப்போ வந்து பிளெயினாக இருந்தாலே அவளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல எண்ணெய் வந்து அந்த கோழியிலேருந்து வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சாஸு, அதை வந்து நீங்கள் மேலே ஊற்றிட்டு இனிமேல் வந்து நம்ம மூடி வச்சாலும் ஓகே தான், மூடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலராக வரணும், அந்த கிளேசி டச் கிடைக்கும் பாருங்கள். அப்படி நல்லா பலன்னு வரும் சிக்கனு. ஸோ இதை நம்ம மேலே ஊற்றியாச்சு. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணும், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வந்து அந்த சிக்கனில் வந்து எல்லாமே இறங்கி இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒர்க்கிங் டேஸில் ஈவினிங் என்ன மாதிரி ஸ்ட்ரென்த்தான ரெசிபீஸ்லாம் கொடுக்குறீங்க எனக்கு கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். நான் என் பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி நான்வெஜ் நான் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குவேன், ஃபிஷ்ஷு, சிக்கன், ஷ்ரிம்ப் அந்த மாதிரி. இப்போ அந்த சிக்கனோட இப்போ ஆட் பண்ணுறதுக்கு ஒயிட் ஆனியன்ஸ் லேசாக வதக்கிக்கிட்டேங்க, தனியாக ஒரு சாஸ்பேனில் வதக்கிட்டு அந்த சிக்கனில் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஒயிட் ஆனியன்ஸ் இங்கே வந்து ஒயிட் ஆனியன் விற்கும், அது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அந்த ஆனியன். அது லேசாக நீங்கள் பட்டரில் வதக்கி போட்டிங்கன்னா இன்னுமே ஸ்வீட்டாக இருக்கும். நான் அதை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த சிக்கன் வந்து ரொம்ப சிம்பிள், வேலை ரொம்ப கம்மி தான். கோழியை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் சமைச்சிங்கனாலே உங்களுக்கு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி நமக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட ஆவி பறக்க ஹனி கிளேஸ் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது அப்படியும் சாப்பிட்லாம், ரைஸோடு சேர்த்தும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.